يسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال الله تعالى أيضا: ادخلوا في السلم كافة. قال النبي صلى الله عليه وسلم: أنا ماحي يمحو الله بي الكفر. صدق الله العليم صدق رسوله النبي الكريم. இந்த மாபெரும் மீலாது நிகழ்ச்சிக்கு இருமேனியில் இருந்து நம்முடைய சகோதரர்கள் என்னை தேடி வந்து இந்த வருடத்திலே நீங்கள் சிறப்புரையாற்ற வேண்டும் என்று சொன்னபோது ஏற்கனவே நெடுந்திருந்த என்னுடைய தேகம் ஒரு சுற்று பெருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு மாற்றமாகவோ என்னவோ அழைப்பு விட்டுக்கின்ற 3 நாளில உடம்பு கூட கொஞ்சம் திருத்திருச்சு, காலு 3 சுற்றி பெருக்கு. அந்த அளவுக்கு ஒருவேளை காலுக்கு மகிழ்ச்சி வந்திருக்குமோ என்னவோ. அல்லாஹ் தஆலா இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறானே, இதற்காக நான் முதலாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அடுத்து இந்த விழாவினுடைய தலைவராக இருந்து தன்னுடைய கை கெட்டுகிற தூரம் வரையிலே எருமேனிக்கான அறக்காரியங்களை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிற, செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய நல்லாசிரியர் காஜி அவர்களே, இந்த விழாவை சீரும் சிறப்புமாக வழி நடத்தி கொண்டிருக்கிற மீலாது விழா கமிட்டியாளர்களே, இந்த விழாவிற்கு பின்புலமாக இருந்து எல்லா வகையிலும் தங்களுடைய ஆட்சி வழங்கிக் கொண்டிருக்கிற எருமேனி முஸ்லிம் ஜமாஅத் நிர்வாக பெருமக்களே, இந்த விழாவினுடைய ஆரம்பத்திலிருந்து இதுவரையிலே களப்பணியாளர்களாக இருந்து எல்லா காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கிற எருமேனி இஸ்லாமிய இளைஞர் அமைப்பினுடைய சகோதரர்களே, இந்த விழா நடக்கிற போதெல்லாம் தவறாமல் கலந்து சிறப்பிப்போம் என்கிற வகையிலே யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த மாற்று கருத்துகள் வைக்கப்பட்டாலும் சரி, பள்ளிவாசலிலே என்ன நடந்தாலும் சரி, அதில் எங்கள் பங்களிப்பு இருக்கும் என்று சொல்லி விழாவினுடைய நிஜ நாயகர்களாக இருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, மதரசா மாணவ மாணவியர்களே, இவர்கள் எல்லாரையும் ஆன்மீக வழியில் வழி நடத்தி கொண்டிருக்கிற பள்ளிவாசலுடைய இமாம்களாக இருக்கிற அருமை சகோதரர்களே, மதரசா ஆசிரியராக இருக்கிற என் அருமை தோழர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ்வினுடைய வத்தா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்து, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிறவர்கள் நினைவு தெரிந்த நாளில் இருந்து எருமேனியிலே மீலாது விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் மீலாது விழா நடைபெற வேண்டும் என்பதிலே நாம் நிச்சயமாக இருக்கிறோம், மாற்று கருத்துள்ளவர்களாக இல்லை. மீலாது விழா எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. இன்றைக்கு அது சில ஊர்களில் இல்லாமல் போனதால், அல்லது ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி மீலாது விழாக்களை புதைகுழிக்கு அனுப்பிவிட்ட காரணத்தினால் எவ்வளவு பெரிய இழிவை இந்த சமுதாயம் சந்தித்தது என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களேயானால் இதை விடவே மாட்டீர்கள். ஒரு மீலாது விழா இல்லாம போச்சு, ஹதீஸுக்கு மாற்றமான எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் சமுதாயத்திலே குடிக்கு வந்து விட்டது. தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சகோதரர்களும் அதிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீலாது விழாக்கள் என்பவைகள் இருந்த காலத்திலே அல்லது ஓங்கி இருந்த காலத்திலே இந்த சமுதாயத்திற்கு எதிரான சின்ன முணுமுணுப்பு கூட இஸ்லாத்திற்கு எதிரானவர்களிடம் இருந்து அல்லது சகோதர சமுதாயத்தினரிடமிருந்து வந்ததே கிடையாது. இஸ்லாமியர்கள் எல்லாருமே இங்க தெச்சாமாறு
அல்லது எங்க மாமன்மார் சொல்லக்கூடிய அளவிற்கு உறவு முறையோடு இருந்து கொண்டிருந்தார்கள். என்னைக்கு அது இல்லாம போச்சோ அன்றைக்கு நாம தனியா போயிட்டோம், அவங்க தனியா போயிட்டோம், ரெண்டு பேரும் கலப்பதற்கான சந்தர்ப்பமே இல்லை என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். மனவை முஸ்தபா என்கிற எழுத்தாளர், விஞ்ஞான எழுத்தாளர், அவர் சொல்றாரு, மீலாது விழாக்கள் ஏன் தமிழ்நாட்டில் ஆரம்பமாச்சுன்னு கேட்டா, ஒரு காலத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று சிலர் முனைந்தார்கள். முஸ்லிம்கள்ட்ட பழக்கம் வச்சுக்காதீங்க, அவங்களாம் முரட்டுத்தனமானவனுங்க, முஸ்லிம்கிட்ட எந்த பொருளையும் வாங்காதீங்க, அவர்கள் எல்லாம் உங்களை கொள்ளையடிப்பவர்கள் என்பது போன்ற கருத்துக்களையும், இஸ்லாம் என்பதே உங்களுக்கு தோதுவில்லாத ஒரு மார்க்கம் என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இஸ்லாமிய அறிஞர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். எங்கெங்கோ நடந்து கொண்டிருந்த மீலாது விழாக்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 60-70 வருஷம் தான் இருக்கும். ஆனால் அந்த பெரியவர்கள் கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமிய அறிஞர்களை மாத்திரமல்ல, சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மிகப்பெரிய அறிஞர்களை கூட்டிட்டு வந்து பேச வச்சாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, யார் பேச வர்றாங்களோ அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமாவது இஸ்லாத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்லாம்ல என்னென்ன தெரியாமத்தான் இஸ்லாத்தை பற்றி அவதூறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நைட்டு நான் பேச போறேன்னு சொன்னா காலையில இருந்து நான் குறிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எனவே அதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயங்களை இரவிலே சொல்லுகிற போது, அதுவும் இன்னொரு சமுதாயத்தினருடைய தலைவர்களுடைய வாயிலிருந்து வருகிற போது நம்முடைய சமுதாயத்தினர் மகிழ்ந்தார்கள். சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், என்னுடைய தலைவர் பேசியிருக்கிறார், எனவே முஸ்லிம்களோடு நான் எந்த தகராறும் செய்து கொள்ள மாட்டேன் என்பது போன்று நடந்து கொண்டார்கள். இதைவிட ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்த காலத்திலே சமுதாயங்களை பிணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம பேசுவோம், ஹஜ்ரத் சொன்ன மாதிரி ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல கூட தான் எடுத்து வைக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரு கை பிடிங்க, உங்களுக்கும் உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி அந்த கல்லை ஒரு துணியில வச்சு எல்லாரையும் எல்லா மூலையிலையும் பிடிக்க சொல்லி குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த உடனே, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற காரணத்தினால் இந்த கல்லை தூக்கி நான் வைக்கிறேன்னு உரிமையோடு எடுத்து வைத்தார்களே தவிர பசக்கள் கொண்டு போய் எடுத்து வச்சிடலாம். அந்த அளவிற்கு சமுதாயங்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியவர்களாக, குழு மனப்பான்மை உள்ளவர்களை ஒருங்கிணைப்பவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அது அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் மட்டுமல்ல, மீலாது விழாக்களிலும் நடத்தி காட்டினார்கள். அவர்களை பற்றி பேசுகிற விழாக்களிலும் நடத்தி காட்டினார்கள். ஜக்கரியான்னு ஒருத்தர், நம்ம ஜக்கரியா பாருங்க, பழைய ஜக்கரியான்னு ஒருத்தர் அரசியல்ல இருந்தாரு. அவர் பெரியாருக்கு கணக்காளரா இருந்தார். பெரியார் என்ன செலவழிச்சாலும் ஜக்கரியாட்ட கேட்டு செலவழிச்சுக்கிட்டுப்பான்னு சொல்லுவார். அந்த ஜக்கரியா பெரியார் இருந்து பல வருஷங்கள் கழித்து ஒரு டைரி எழுதினார், குமுதம் பத்திரிகை என்று நினைக்கிறேன். அந்த பத்திரிகையில டைரி எழுதும் போது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். ராஜாஜியும் பெரியாரும் பேச மாட்டாங்களாம். நல்ல கேட்டுக்கிடுங்க, பேசாம இருக்கிறது யாரு? 2 சமுதாய தலைவர்கள், 2 பேருமே இஸ்லாத்திற்கு மாற்றமானவர்கள். ஒருவர் ஆத்திகர், இன்னொருத்தர் நாத்திகர். 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. பெரியார் ஒரு நாள் ஜக்கரியாவை கூப்பிடுறார். ஏன்னா ரபீல் அவல் மாசம் வந்துருச்சாடான்னு கேட்கிறார். ஜக்கரியா சொல்றாரு வந்துருச்சுன்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, பெரியார் சொல்றார், நான் ராஜா கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, அந்த ஆளு என்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறார், நான் ஏதோ சண்டை போட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம இருக்கிறார், நான் பேசணும்னு நினைச்சா கூட என்னுடைய தன்மானம் தடுக்குது. ஆனா உன்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீலாது விழாவை நீ நடத்தினாயானால் எங்க 2 பேரையும் கூப்பிடு, ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய சமுதாயத்தின் அறிஞர்களை வைத்துக் கொண்டு எங்க 2 பேரையும் கூப்பிடு, அந்த மேடையில வச்சு நாங்க 2 பேரும் பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னார். 2 மிகப்பெரிய தலைவர்கள், தேச தலைவர்கள் பேசுவதற்கு கூட இந்த மேடை காரணமாக இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒற்றுமைக்குரிய தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மீலாது விழா ஊர்வலம் என்கிற பெயரிலே நம்ம சின்ன
பிள்ளைங்களை எல்லாம் தெருவழியா கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனால் இதையே ஒரு காலத்தில மிக பிரம்மாண்டமாக நடத்தினார்கள். அது ஏன் மழுங்கி போச்சுன்னா அது அரசியலா போச்சு. தன்னுடைய தலைவன் மட்டும்தான் வரணும், வேறு எவனும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அல்லது இப்ப எவன் ஆட்சியில இருக்கிறானோ அவனை மட்டும் கூப்பிடுறது, போனவரை தோத்து போனவனை கூப்பிடுறது இல்லைங்கிற மனப்பான்மை ஏற்பட்டது. இது மாதிரி எக்கச்சக்கமான கோளாறுகளால் சென்னையிலே நடந்து கொண்டிருந்த மிகப்பெரிய மீளாது பேரணிகளும் காணா போயிடுச்சு. ஆனால் இது மீளாது பேரணி எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியதுன்னு சொல்லி பாடியில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்த ஊர்ல நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை அதனால தானே அல்லாஹ்தாலா 12 வருஷம் நீ இருந்துட்ட, இதுக்கு மேல நீ இருந்தா உனக்கு விளங்காது, ஊரை விட்டு வெளியே போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாண்டி என்ன அனுப்பிச்சு தான் போல்றேன். பாடியில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். பாடியில வேலை பார்க்கும்போது வணிகர் சங்க தலைவர் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். வந்தவர் சொன்னாரு, நம்ம பள்ளிவாசல்ல மீளாது விழா நடக்கலையங்க, நீங்களாவது சொன்னா என்னன்னா. நான் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறதுனால நான் சொல்லல. அவர் சொன்னாரு, இந்த பாடி பகுதியில, பாடி மண்ணூர்பேட்டை 2 பகுதியும் சேர்ந்து இங்கே இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான முஸ்லிம்கள் பிழைக்க போனவர்கள் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்களாக, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்க போன காலத்துல சாதாரணமாக வேட்டையும் சட்டையும் லுங்கியும் உடுத்திக்கிட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு ஏதாவது கடையிலே வேலை பார்த்து கொண்டு தங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்து கேம்ப் மாதிரி இருக்கும், அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுடைய அரட்டை அடித்துக்கொண்டு மறுநாள் வேலைக்கு போயிட்டு இப்படி வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஏற்கனவே அங்க இருந்தாங்க இல்லையா, பாடியிலையும் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கருப்பாயிருக்கு. ஏன்னா எங்க இருந்தோ வந்தவன் இங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கிறான, 2 வருஷம் வேலை பார்க்கறான், 3வது வருஷம் கடை வச்சிடறான், 3 வருஷம் வேலை பார்க்கறான், 4வது வருஷம் முதலாளி ஏத்தாலே கடை வச்சிடறான். இது வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போதும் கிண்டல் பண்றது, ஊர் நாட்டான்னு சொல்றது, பட்டிக்காட்டான்னு சொல்றது, என்னடா கிளம்பி வந்துட்டீங்களா ஆளுக்காளு ரெண்டு கேட்கிறது. இது மாதிரி திமிர்த்தனமான வார்த்தைகள். இதை கேட்கும் போது நாம் உழைப்பாளி, உழைத்துத்தான் சம்பாதிக்கிறோமே தவிர தெருவில் கிடக்கிற பொருள் ஆகிட்டு வரல. எனவே இவங்க எல்லாருக்கும் கோபம் வந்தது. ஒவ்வொருத்தரா ஒண்ணா சேர்ந்தாங்க, எல்லாருமா சேர்ந்து சொன்னாங்க, மீளாது விழா பேரணி ஒண்ணு நம்ம நடத்துவோம்ப்பா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம்னு காட்டுவோம். ஏன்னா அவனுக்கு தெரியுது ஒத்த செட்டையா தெரியுது, ஒருத்தன் போறான் அவன் பார்க்கிற நேரத்தில் இன்னொருத்தன் போறது தெரியறது இல்லை. எனவே எல்லாரும் பார்க்கிற மாதிரி நாம மீளாது விழா ஊர்வலம் ஒண்ணு நடத்துவோம்னு சொல்லிட்டு மண்ணூர்பேட்டையில ஆரம்பிச்சு பாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மீளாது விழா பேரணி நடத்தி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தென் மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கு இருக்க மரியாதையை போன்று வேறு யாருக்கும் இருந்ததில்லை என்கிற செய்தியை அவர் சொன்னார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க மலேசியாக்காரங்க எல்லாருமே பெரும்பாலும் மலேசியாவில் இருக்கிறீங்க, மலாய்க்காரங்க பெரும்பாலும் இந்த மீளாது விழாவை நடத்துறதே இல்லை. மீளாது விழா என்பது மறந்து போன விஷயமாக அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா சமீபத்தில் நான் மலேசியாவுக்கும் போயிட்டு வந்தேன். மலேசியாவில் இருக்கும்போது மலாய் பள்ளிக்கு போகும்போதெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த பள்ளிவாசலிலே மௌலிது ரசூல் நடைபெறுகிறது. அடுத்த வாரம் இன்னொரு பள்ளிவாசலுக்கு போனோம்னா இந்த பள்ளிவாசலிலே இந்த உஸ்தாது பேசுறார். எனவே நீங்க வாங்க, நம்மள மாதிரி பெரிய கூட்டம்லாம் போட்டு நடத்துறது இல்லை, பள்ளிவாசலுக்குள்ளேயே மௌலிது ரசூல் என்கிற பெயரில மீளாது விழாக்களை நடத்தக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டா, மலேசியாவில் இருக்கிற தமிழ் முஸ்லிம்கள் மீளாது விழாவை விடவே இல்லை, இன்றைக்கு வரைக்கும் விடல. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பத்திரிகைகளிலே நம் ஊரை சேர்ந்த சகோதரர் 2 பேருடைய கட்டுரைகள் கூட பத்திரிகையில் வருகிற அளவிற்கு மீளாது மலரை வெளியிடக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த முருகல் நிலைகள் நம்மளை பார்த்து கிண்டல் பண்றது, தீவிரவாதின்னு சொல்றது, அல்லது அவன் நம்மளுக்கு சாராதவன் சொல்றது, இது மாதிரியான நிலைகள் எல்லாம் ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டா நம்ம சரியா இல்லை, மீளாது விழாக்களை குழி தோண்டி புதைத்தோம். எனவே விதவிதமான விழாக்கள் இன்னைக்கு வந்துருக்கு. அத்தா அம்மாவுக்கு வருஷ சட்டம் ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போன கட்டடத்துக்கு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வந்துருச்சுன்னா வருஷ சட்டம் ஓதிக்கிட்டு இருக்கான்.
டிசம்பர் 6 வந்துருச்சுன்னா உயிர் வரும், 7 ஆனா மூத்தா போயிருவான். டிசம்பர் 5 வரைக்கும் அடுத்த நாள் உயிர் வரவே வராது. இது என்ன கலாட்டா இது? எங்கே வந்திருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக காற்றடித்தாலே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க, லேசாக மழை பெய்தாலே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இந்த காற்று தான் ஒரு கூட்டத்தையே அழித்தது, இந்த மழைதான் ஒரு கூட்டம் அழிய காரணமாக இருந்தது. ஏன் சமுதாயத்துக்கு அது வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. எவ்வளவு பெரிய இழிவுகள் ஏற்பட்டது. பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் போனதன் காரணமாக கூட்டாக துஆ செய்வதை என்றைக்கு இந்த சமுதாயம் புறக்கணிக்க ஆரம்பித்ததோ அன்னைக்கு அல்லாஹ் நடுத்தெருவுல கொண்டு நிறுத்தினான். இத்தனை வருஷமாச்சு எந்த பிரச்சனையாவது தீர்ந்திருக்கிறதா? கிடையவே கிடையாது. ஏன்னா நல்லா வணங்கிட்டான். டிசம்பர் 6 ஆனா உயிர் வரும், 7 ஆனா செத்து போயிடுவான். இவனை போய் பெரிய மனுஷன் நினைக்கிறவன் கண்டுக்காம விட்டுரு, எனக்கையாவது பண்ணிட்டு போறான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முஸ்லிம்கள் கீழ்த்தரமாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி, அவர்களை தவிர வேறு யாரும் முன்மாதிரி கிடையாது. நல்லா கேட்டுக்கிடுங்க, எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் முன்மாதிரி, வேறு யாரும் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டான். இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும். நான் மூச்சுக்கு 300 தடவை ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய நாமே அதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம். சினிமாக்களில் கேவலமான சினிமாக்கள் எடுக்கப்படுகிறது. அதற்காக நாம் கொந்தளிக்க வேண்டுமா? நடுத்தருவில் நின்று கத்த வேண்டுமா? அது ஒரு பெரிய பிரச்சனையா தூக்கிட்டு அலையணுமா? அதனால் நாம் கண்ட பிரயோஜனங்கள் என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு அறிவு இருந்தா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு படத்தை நம்ம எதுக்கிறோம், இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம், அமெரிக்கன் எடுத்த ஒரு 13 நிமிஷ ட்ரைலர். இந்த இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸை கண்டுக்காம விட்டுருந்தா அது எப்பவோ செத்து போயிருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டரை நோன்றவன் 100 பேருன்னா தனக்கு தேவையானதை மட்டும் நோன்றவன் 90 பேர், அறிவுபூர்வமான விஷயங்களை நோன்றவன் 9 பேர், மீதி இருக்கிற ஒரே ஒரு சதவிகிதம் மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்படி எவனோ நோண்டி இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. வந்த உடனே என்ன பண்ணா, ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்திட்டான் வேண்டு சொல்லிட்டு நடுத்தெருவில் இறங்கி கூட்டத்தை கூட்டி கத்துன்னு கத்தி ரோட்டையை பிளாக் பண்ணி இல்ல 2 பேரை பைக்கோட சேர்த்து எரிச்சு இது மாதிரியான எல்லா காரியங்களையும் நடத்தி முடிச்சுட்டான். ரிசல்ட் என்ன? இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்கிற ட்ரெய்லர் மட்டும்தான் இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முழு நீள திரைப்படம் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. முஹம்மதுன்னு அடிச்சு இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அடிச்சீங்கன்னா அந்த முழு நீள படமும் வரும். இதை சொன்னதற்காக என்னை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நோண்டினாலும் நோண்டிடுவாங்க. கேவலமான படம் தான் இல்லைன்னு சொல்லல. எவனோ ஒருத்தன் இங்கேயோ பார்த்து தொலைகிறான், அவன் என்னவோ பண்ணிட்டு போறான். அதை நம்ம பேச்சா தூக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஊர் உலகத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நம்ம கேவலப்படுத்துறோம். என்ன சொல்ல போனா ஒரு பெண்ணை ஒருவன் ஒரு ரூம்ல வச்சு கற்பழிக்கிறான். அந்த பெண்ணை போலீஸ்ல போனான்னா கோர்ட்ல வச்சு 100 தடவை வக்கீல்கள் கற்பழிக்கிறார்கள். உன்னை எங்க தொட்டான், எப்படி தொட்டான், உனக்கு எப்படி இருந்துச்சு, இது மாதிரியான கேள்விகளால் 100 தடவை என்னை அவர்கள் கற்பழிக்கிறார்கள் என்று ஒரு பெண் எழுதுகிறார். இதே நிலைமை தான் இந்த கவிக்கும். இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸை கண்டுக்காம போயிருந்தோம்னா ஒண்ணு நடந்திருக்காது. அதே மாதிரி விஸ்வரூபம் அவன் ஏதோ சம்பாதிக்கிறான். முதல்ல அவன் தான் சொன்னான், நான் கமலஹாசன் சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போனேன், என் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு கமால் ஹசன் அவனே முடிவு பண்ணிட்டு ஒரு ஜோக்கு ஒண்ணு வந்துச்சு. ஒரு இந்து சகோதரரை பிடிச்சி வச்சுட்டானா எங்க அமெரிக்காவில். இந்து சகோதரரை இமிகிரேஷன்ல பிடிச்சி வச்சுட்டானா. என்னையா என்ன பிடிச்சி வச்சிருக்க? நான் பட்டை எடுத்திருக்கேன்,
இன்னும் என்னமில்லாம பண்ணியிருக்க, பார்த்தாலே தெரியுது முஸ்லீம் இல்லைன்னு, ஏன் என்ன பிடிச்சி வச்சிருக்க? இல்லை உன் பேர்ல சந்தேகமா இருக்கு, முர் அலின்னு இருக்கு, அவனே பிரிச்சிருக்கான். முரளிங்கிறத முர் அலின்னு பிரிச்சு வச்சு அவனை சந்தேகங்களை பிடிச்சி உள்ள வச்சிருக்கான். அது மாதிரி கேடு கட்டவன் இங்க கமலஹாசன் போயிருக்கிறான், கமால் ஹசன் அவனே முடிவு பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சிருக்கான். இதையே கமலஹாசன் ஒரு பேட்டியிலே சொன்னான், முஸ்லிம்கள் இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க பழிவாங்கப்படுகிறார்கள் சொன்னவன். அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய நேரடி உதவி கிடைச்ச உடனே, ஹாலிவுட்டினுடைய நேரடி உதவி அவனுக்கு கிடைச்ச உடனே முஸ்லிம்களை தீவிரவாதியாக ஆக்கி ஒரு படம் எடுத்தான். படம் பார்க்கிறவன் கொஞ்சம் பேர், விசிடி பார்க்கிறவன் வெளியே சொல்றதே கிடையாது. படம் பார்க்கிறவன்ல முக்காவாசி பேரு அதை கமெண்ட் பண்றதோட நிறுத்திக்குவானே தவிர அதை பத்தி பேச மாட்டான். ஒருத்தனுக்கு தான் பேசிக்குவான். ஆனால் பெரும்பாலானவர்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்தான்னா என்ன பேசுவான்னா, என்ன இவ்வளவு மோசமா எடுத்திருக்கிறான், முஸ்லீம்கள் என்ன அப்படியா இருக்கிறாங்க, எல்லா பிரிக்கனும் உளர்றானே இவனும் உளறி இருக்கானேன்னு சொல்லிட்டு போவான். சினிமாவை சினிமாவாக மட்டுமே பாருங்கள் என்று இவனுடைய அடிக்கடி சொல்றதுனால அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தெருவுல இறங்கி நாங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டோம், அதை தடை பண்ணிட்டோம் என்று சொன்னதுனால ஒரு 100 கோடி 200 கோடியை தடை பண்ணிருப்பீங்க. டிவிடியை தடை பண்ண முடியுமா? பைரசி சிடியை தடை பண்ண முடியுமா? நாளைக்கு எல்லா வீட்லயும் ஒரு காப்பி இருக்குமே. அவனுடைய பொருளாதாரத்தை முடக்கி இருக்கிறீர்களே தவிர இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறதுன்னு அவன் சொன்னான் இல்லையா? அந்த கருத்தை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா இதை விட ஒருத்தர் சொன்னாரு, துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல முஸ்லிம்களை தீவிரவாதியை காட்டியிருந்தான், முஸ்லிம்கள்லாம் சேர்ந்து ஓன்னு கத்தி அதுல சில காட்சிகளை நான் கட் பண்ணிட்டேன்னு அந்த நடிகனுடைய தகப்பனார் சொன்னான். ஆனா ஒன்றும் நடக்கல. நான் 5வது நாள் போனேன், வெட்டப்பட்டதெல்லாம் சேர்த்துதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, முஸ்லிம்கள் வாயை பொத்திக்கிட்டு தான் உட்கார்ந்து இருந்தான்னு ஒருத்தர் நெட்ல எழுதுறோம். என்ன ஆச்சு? கணக்கு காட்டுகிறோம், நானும் போராடினேன், நானும் ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான். கல்லா நிறைஞ்சிருது, வீட்டுக்கு போயிடுறீங்க. அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் வீட்டுல கிடந்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறார். இதனால் சமுதாயத்திற்கு அவப்பெயர் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவன் கடைசியா என்ன சொல்லுவான், நான் சொன்ன பற்றியா முஸ்லிம்கள் எல்லாம் முரட்டு போயிடுவார், காட்டான்னு சொன்னேன் இல்லையா, அதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல, ரோட்ல இறங்கி ரோட்டை பிளாக் பண்றான், எது நடக்கணுமோ அதை நடக்க விடாம செய்யறான். பொதுமக்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. காலையில அவனுக்கு மீன் வரணும், மத்தியானம் சாப்பாடு ஆக்கணும், நைட் ஆனா நிம்மதியா தூங்கணும். போராடுகிறவர்கள் என்பவர்கள் 10 பேர் தான். அந்த போராடுகிறவர்களும் சரியாக போராடுவார்களே ஆனால் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அது நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு ரசூலுல்லாஹுடைய வழியை மறந்து விட்டோம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வே சொன்னான், ரசூலுல்லாஹுடைய வழியிலே உங்களுக்கு தேவையான எல்லா அத்தாட்சிகளும் இருக்கிறது. நீங்க நடக்க கூட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தார்கள் என்ற முன்னுதாரணம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காசிரி ஏத்தால வந்தான், அபூ ஜஹ்ல மாதிரி ஒரு காசிரி ஏத்தால வந்தான். மூஞ்சி பார்க்கறதுக்கு அவலட்சணமா இருக்குதுன்னு சொன்னான். சொன்ன உடனே பக்கத்துல அபூபக்கர் சித்திக் வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொட கூட்டம் அவன் தூக்கிடுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கிறுக்க உங்களை பார்த்து உன் மூஞ்சி அவலட்சணமா இருக்குன்னு சொல்லிட்டு போறான, உங்க மூஞ்சி அதாவது 14ஆம் பக்கத்தில் நிலவு மாதிரியில இருக்குன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட், அவன் சொல்றதும் கரெக்ட். ஏன்னா என்னுடைய முகம் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. என் முகத்தை அவன் பார்க்கிற போது அவன் தெரிஞ்சான். அதனால அதிகமான முகம் அவனுக்கு தெரிந்த காரணத்தினால் தன்னை தானே திட்டிக்கிட்டு போனான். நீங்க பாத்தீங்க 14ஆம் பக்கத்தின் நிலவாக தெரிந்தது உங்க முகம் அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு, நீங்கள் உங்களை பார்த்திருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா சொல்லிட்டு போனாங்க. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக நான் அல்லாஹ்வினுடைய தூதன், உங்களை யாராவது ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பனூ ஹாஷிம் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிப் குடும்பத்தார்களே, எல்லா குடும்பத்தாரையும் கூப்பிட்டு கேட்டாங்க,
ஒரு மலை உச்சியிலே நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு கேட்பாங்க, நான் அல்லாஹ்வினுடைய தூதன், என்ன நம்புறீங்களான்னு கேட்பாங்க. அபூ ஜஹல் கீழே இருந்து மண்ணை எடுத்தான். அபூ லஹப் கீழே இருந்து மண்ணை எடுத்து மண்ணை தூக்கிட்டு நாசமா போ, இதுக்கு தானா எங்களை கூப்பிட்ட, நாங்க என்னமும் சொல்ல போறேன்னு நினைச்சோம், நான் நபின்னு சொல்லத்தானா கூப்பிட்ட, இதைத்தானா நாங்க நம்பணும்னு சொல்லிட்டு மண்ணை மாறி தூக்கிட்டு போயிட்டார். எவ்வளவு பெரிய அவமானம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைந்து போனார்களா? நீ நாசமா போட, உங்க அப்பா நாசமா போட்டோம், உங்க தாத்தா நாசமா போட்டோம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லல, அப்படியே இடிஞ்சு போய் நின்னாங்க. ஆனால் பின்னாளிலே அவன் சொல்லி கொஞ்ச நாளிலேயே அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், தப்பத் யதா அபி லஹபின் வதப். தொழுகைகளில் எல்லாம் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். அவன் ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு தடவை சொன்னான். குர்ஆனிலே கியாமத் நாள் வரையில் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவனும் நாசமா போட்டோம், அவன் குடும்பமும் நாசமா போட்டோம்னு தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையை ஏற்படுத்தினான். ஒரு நாளைக்கு எப்படியாவது 1 கோடி பேராவது தொழுகையில் ஓதிக்கொண்டிருப்பாங்க. இது ஏன் ஏற்பட்டது? பதில் சொல்லாததுனால. ஏன்னா உங்கள்கிட்ட இல்லாத ஒரு தப்ப ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கு போய் உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இவனை எப்படிலாம் பழி வாங்குறதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. என்கிட்ட அது இல்ல, தெரியாதனமா பேசிட்டு போறான், பேசட்டும், வாய் இருக்கு பேசுறான். நம்ம கிட்ட இருக்கிறத ஒருத்தன் பேசினானா திருத்திக்க பார்க்கணுமே தவிர மறைக்க பார்க்க கூடாது. ரெண்டுமே தப்பு. நம்மள்ட்ட இல்லாததை பேசினாலும் எதுக்கு பேசக்கூடாது, நம்மிடம் இருப்பதை பேசினாலும் எதுக்கு பேசக்கூடாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிற மிக உயர்ந்த பண்பாடு. வலீத் இப்னு முகைரா என்பவன் சொன்னான், எனக்கு 10 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, முஹம்மதே உனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்க 2 இருந்துச்சு, அது சுத்தமா அழிஞ்சு போச்சு, பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்து போச்சு. நான் ஆண்மை மிக்கவன். மக்காவிலே ஒரு வழக்கம் இருந்தது, ஆண் பிள்ளையை பெற்றவன் தான் ஆண்மை மிக்கவன். பொம்பளை குழந்தையை பெற்றாச்சுன்னு சொன்னா அவர்கள் மலிவானவர்கள், கேவலமானவர்கள் என்கிற எண்ணம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா பொம்பளை குழந்தை அதிகமா இருந்துச்சுன்னா அவனை மலடுன்னு சொன்னாங்க. அதைத்தான் வலீத் இப்னு முகைரா சொன்னான். அல்லாஹ் தஆலா உடனேயே ஆயத்தை இறக்கி விட்டான், என்ன ஷானியக ஹுவல் அப்தர், உம்மை எவன் பழிக்கிறானோ அவன் தான் மலடன்னு சொன்னான். 10 ஆம்பளை பிள்ளை இருந்து எவனுமே பிரயோஜனம் இல்லாம தன்னந்தனியா உட்கார்ந்து செத்து போயிட்டான். ஆம்பளை பிள்ளை இருக்கிறது பெரிய பிரயோஜனம் இல்ல, ஆம்பளை பிள்ளையினால பிரயோஜனம் இருக்கணும், அப்பதான் இவன் உண்மையான மனுஷன். அதை இல்லாம ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தில் எல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை, தேவையில்லாததை சொல்லிக்கிட்டு இருக்கான், எனவே நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று இருந்தார்களோ அதற்கு அல்லாஹ் பதில் சொன்னான். இதை விட சூப்பரா ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு எதிரி இவங்களை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டம் வந்த உடனே அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பேசுற நீ, யார பேசுற, ரசூலுல்லாஹ்யா, இவ்வளவு உயர்ந்த மனிதரை நீ பேசுகிறாயா, உனக்கு நாக்கு இருக்கா பேசுறதுக்குன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அபூபக்கர் சித்திக் பின்னாடியே வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவன் அவ்வளவு நேரம் பேசினான, அதுக்கெல்லாம் சும்மா நின்றுகிட்டு இருந்தீங்க, நான் பதில் பேச ஆரம்பிச்சோன்னா வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அவன் பேசுகிற போதெல்லாம் மலக்குகள் அவனுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவன் அழிஞ்சு நாசமா போயிடுவான், அது அவனுக்கு கேட்காது. மலக்குகள் பதில் சொல்றது, லானத் செய்யறது அவனுக்கு கேட்காது. ஆனா என்ன பேசுனதுனால அவன் நிச்சயமா அழிஞ்சிருவான். ஆனா எப்ப நீங்க பதில் பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போதே கணக்கு சரியா போச்சுன்னு மலக்குகள் பேசுறாங்க. ஏன்னா அவன் பேசுறான், அபூபக்கர் சித்திக் பதில் பேசுறாங்க, நமக்கு இங்க வேலை இல்லைன்னு போயிட்டாங்க. மலக்குகள் இல்லாத இடத்திலே எனக்கு வேலை இல்லைன்னு நான் வந்துகிட்டு இருக்கேன். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் பேசாமல் இருந்த காலத்திலே இஸ்லாமியர்கள் அல்லாத மிகப்பெரிய மனிதர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
இன்னைக்கு அது இல்லை. மலக்குகள் நேரடியாக வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதத் தீன பிரஜுலின் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பாவியான மனிதனை கொண்டாவது நிலை நிறுத்துவான், பதில் சொல்லுவான், காப்பான் என்று சொன்னார்களே, அது நடந்தது. ஒரு காலத்திலே ரோஜான்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுல இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டி தொழுதுகிட்டே துப்பாக்கி தூக்கி சுடுற மாதிரி எல்லாம் சில காட்சிகள் வந்தது. இஸ்லாமியர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன செய்வான், எவனையாவது கடத்திட்டு போயிருவான். அவனை வச்சு பிணைய தொகை கேட்பான். இப்படித்தான் தீவிரவாதிகள் இருந்துகிட்டு இருக்கிறானோ ஒரு தப்பான கண்ணோட்டத்தை ஒரு டைரக்டர் எடுத்தான். அவனுடைய மாமன் தான் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கான். ஒரு குடும்பத்தினுடைய ரத்தம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவன் எடுத்த உடனே உண்மையிலேயே பிணைய கைதியாக ஒரு பெரிய அதிகாரியை கொண்டுட்டு போனாங்க. ஏன் கொண்டுட்டு போனாங்கன்னா, அந்த அதிகாரியினுடைய சேட்டைகள் ரொம்ப அதிகமாச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சேட்டைகள் அதிகமாச்சு. அதனால கொண்டு போனாங்க. அது நிஜம். ஆனால் நிழலில என்னமோ ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவிய தீவிரவாதிகள் கடத்திட்டு போற மாதிரி அவன் காட்டினா முஸ்லிம்கள் மீது வெறுப்பை விதைத்தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தினமணி பத்திரிகையில ஒரு பக்கத்திற்கு செய்தி வந்தது. தீவிரவாதிகள் எல்லாருமே சினிமாக்களில் காட்டப்படுவதை போல சுகவாசிகள் அல்ல. தீவிரவாதிகள் எல்லாருமே தங்களுடைய உடல் பொருள் ஆவியை துறந்து போராடுகிற போராளிகள் என்ற செய்தி வந்தது. அதை கொடுத்தவன் இஸ்லாமியர் அல்லாத ஒரு எழுத்தாளர். இஸ்லாமியர்கள் அந்த நேரத்தில் பேசல. இவனும் ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த படத்தை இவனும் போய் ரசிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம பள்ளிவாசல்ல வேலை பார்க்கும்போது ஒரு பெருநாள் அன்னைக்கு தமிழ்ல போட்டாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிருமா. அது ஹிந்தியில வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ஹிந்தி படத்தினுடைய பாடல்களை நம்ம பிள்ளைங்களே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம அதுல சேர்ந்தோம். ஆனா நமக்கு மாற்றமானவர்கள், சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள். அதே மாதிரி நிறைய உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இந்த விஸ்வரூபத்தை முதலாக எதிர்த்தது யார் தெரியுமா? 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் இன்னைக்கு திடீர்னு கிளம்பி திடீர்னு அடங்கினவங்க. ஆனா முதலாக அதை எழுதியது மதிமாறன் என்கிற எழுத்தாளர். அதுவும் நாத்திகராக இருக்கிறவர், எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் தான் இந்த ரகசிய தகவல்களை ஃபுல்லா சொல்றார். இனிமேல் இவன் நம்ம கைக்குள்ளன்னு சொல்லி அமெரிக்கா இவனை தத்து எடுத்துக்கிடுவான். யார? கமலஹாசனை. இவன் நம்ம ஆளு, நம்ம என்னமோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தா, கமால் ஹசன் சொல்லிலாம் இவனை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். நம்ம ஆளியா என்று சொல்லி விஸ்வரூபம் படத்துக்கு பிறகு இவனை அமெரிக்காவே தத்து எடுத்துக்கொள்ளும். ஏன்னா இவனுக்கு ஹாலிவுட் ஆசை வந்துருச்சு. அதனால இப்படி எடுத்தா தான் ஹாலிவுட்டுக்கு போக முடியும். எனவே இது மாதிரியான கச்சடாக்களை நாம் பேசாமல் இருப்பதே நல்லது. சொன்னதுக்காக நான் பதில் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணங்கள் எவ்வளவோ இருக்கிறது. சாதாரண குணங்கள் அல்ல, உயர்ந்த குணங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கு நமக்கு சாதாரண பதவி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அது சாதாரண அமைப்பினுடைய தலைவராகவோ அல்லது ஒரு குழுவினுடைய தலைவராகவோ அல்லது மக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பதவியில நாம் இருந்து விட்டோமேயானால் எத்தனை வருஷம்னு கணக்கு பார்க்கிறோம், அத்தனை வருஷத்துக்குள்ள செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறோம். யார் தெரியுமா? அந்த தலைவனாக்கும். நான் யார் தெரியுமா? நான் இந்த தலைவனாக்கும்னு சொல்றேன். வெளிப்படையாக சொல்ல நான் நம்முடைய தகுதியை வைத்து சம்பாதிக்க ஆரம்பிப்போமே ஆனால் நம்மை விட கேவலமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நம்ம தகுதி எதுக்கு கிடைச்சது? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக எங்களை விட நீ ஒரு படி உயர்ந்தவனாக இருக்கிறாய் என்பதற்காக வேண்டிய நம்மளை விட ஒசரத்துல வச்சிருப்பாங்க. ஆஹா, எல்லாரும் சேர்ந்து நம்மளை நம்புறாங்க யான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கை வைக்க ஆரம்பிச்சோம்னா நாளடைவுல ஒண்ணும் இல்லாம போயிருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேவலமான காரியத்தை பண்ணவே இல்லை. அவர்கள் மனிதர்களில் புனிதர்களாக இருந்தார்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள்,
மனு ஜின் கூட்டத்தாருக்கு நபியாக இருந்தார்கள். எல்லா நபிமார்களும் குடும்பத்துக்கு, கோத்திரத்துக்கு, நாட்டுக்கு, ஊருக்கு நபியாக இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபியாக இருந்தார்கள். ஒரு தடவையாவது ரொம்ப பெரிய ஆளா கொண்டு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. என்ன சொல்ல போனா இன்னைக்கு வாரிசு அரசியல்ங்கிறது ரொம்ப கேவலமான நிலைக்கு தூக்கிட்டு இருக்கு. அத்தாவில இருந்து மகன், மகன்ல இருந்து பேரன், பேரன்ல இருந்து கொள்ளு பேரன், கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை உறிஞ்சி எடுக்கிறது என்கிற மாதிரியான நிலைகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லா கட்சியிலையும் இருக்குது. குடும்பம் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, குடும்பம் இல்லாம தத்தெடுக்கிறவங்களுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் அந்த வியாதி இருக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள், பாத்திமாவே, நீ ஏன் புள்ளங்கிறதுனால மறுமையில தப்பிக்க முடியாது. நீ நன்மைகளை கொண்டு வரவில்லை என்றால் உன்னை நான் மகளாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிரசவிக்கிற போது பக்கத்திலேயே ஒரு குழியை தோண்டி வச்சுக்கிட்டாங்க, ஒலி செஞ்சுக்கிட்டாங்க. ஒலி செஞ்சு முடிச்சு ரெடியா இருந்தாங்க. இப்ப மக்கள்லாம் கேட்டாங்களா, ஏமா இப்படி செய்யற, ஒலி செஞ்சுட்ட, குழியை தோண்டி வச்சிருக்க, என்ன காரணம்? இல்ல, தொழுக நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, அடுத்த வக்து தொழுக நெருங்கிக்கிட்டு இருக்கு, நான் நேரம் வந்தா தொழுதுருவேன், தொழுதுகிட்டே இருப்பேன், குழந்தை பெற்ற பிறகுதான் எனக்கு தொழுகை இல்லாமல் ஆகுது. நிஃபாஸுடைய பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நான் என்ன செய்ய போறதில்ல, தொழுகையை விட போறதில்ல, நான் தொழுதுகிட்டே இருப்பேன், புள்ள விழுந்துருச்சுன்னா குழியில விழுந்துக்கிடட்டும், அதுக்கு பிறகு நான் தொழுகையை முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. பக்கத்தில் உள்ள பெண்கள் கேட்டாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகளை இவ்வளவு கஷ்டப்படணுமா நீங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு பயகம்பருடைய புதல்வி அல்லவா நீங்கள், நீங்க இவ்வளவு சிரமப்படணுமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா உடனே சொன்னாங்க, அதனால தான் நான் பயப்படுறேன். எங்க அத்தா ஆக பெரிய ஆளுங்கிறதுனால தான் அவக்குள்ள குழந்தையை பெறுகிற நேரத்தில் வக்து வந்து தொழமாட்டேன்னுட்டான்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்லக்கூடாது. இரண்டாவது, ஒருவேளை பிரசவ வேதனையில் நான் இறந்து போவேனே ஆனால், மூத்தாக போவேனே ஆனால், மறுமை நாளிலே என்னுடைய தந்தையை எந்த முகத்தோடு நான் சந்திப்பேன்? என் அருமை மகளே, ஒரு தொழுமையை நீ இல்லாம ஆக்கிட்டு வந்துட்டியம்மா என்று கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படித்தான் அத்தா மகளுக்கிடையே உறவு இருந்தது என்பதை நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பொம்பளை திருடிருச்சு. அந்த பொம்பளைக்கு பேர் பாத்திமா. அவங்களுடைய கிளை மஹ்ஜூமி என்கிற மிக உயர்ந்த கிளை, ஊர்லயே பெரிய குடும்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்த பெண். அந்த பெண் திருடி இருக்கு. திருடிய உடனே அந்த வழக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள உசாமான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த உசாமாங்கிறத பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஊர் உலகம் எல்லாம் முட்டாள்தனமா பேசுறாங்கிறதுனால நம்மளும் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மா மதுரை ஆஸ்பத்திரிக்கு போனாங்களாம். நம்ம அம்மா ஒருத்தர் மதுரை ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா, நம்ம அம்மா இது உள்ளவங்க இல்லை, ஒரு ஆள் மதுரை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க. மதுரையை சேர்ந்தவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. குழந்தைக்கு ஊசி போடணும், மருந்து கொடுக்கணும். அப்ப டாக்டர் கேட்டிருக்கிறாரு, குழந்தைக்கு பேர் என்னம்மான்னு பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறதுக்காக கேட்டிருக்காரு. அந்த பொம்பளை சொல்லியிருக்கு உசாமான்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த ஆள் கையே நடுக்கி இருக்கான். இல்ல, அது உசாமாவா, என்ன பேர் வச்சிருக்க நீன்னு கேட்டாரா. அந்த அம்மா சொல்லிட்டான், ஏங்க உலகத்தையே கலக்கிக்கிட்டு தீவிரவாதி பேரை வச்சிருக்கீங்க. அந்த அம்மா அதை விட முட்டாள்தனமா பதில் சொல்லிச்சான், நான் வேணான்னு தான் சொன்னேன், எங்க வீட்டுக்காரன் தான் கட்டாயப்படுத்தி வச்சு விட்டான். எவ்வளவு கிறுக்குத்தனம் பாருங்க. நம்முடைய பெயரின் அர்த்தம் நமக்கே தெரியல. சஹாபாக்களுடைய பேரை மறந்துட்டோம், அல்லாஹ்வுடைய பேரை மறந்துட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மறந்துட்டோம். புதுசா என்னமாவது பேர் இருக்கான்னு கேட்கிறோம். நான் ஏற்கனவே நம்ம பள்ளிவாசல்லையே சொல்லியிருக்கேன். ஒரு அதிர்த்திட்ட போய் பேரை கேட்டாங்க, அவர் 10 பேரை கொடுத்தாரு, இது நல்லா இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. 10 பேரை கொடுத்தாரு, இது நல்லா இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. திரும்பி 10 தடவை என்ன லிஸ்ட் அங்க போறது இங்க வர்றதுமா சண்டிங் ஆகிட்டு இருக்கு.
கடைசியா ஒரு பேர் எழுதுனா இபிலிஸ்னு வை, அதான் பிள்ளைக்கு சரியான பேர். ஏன்னா அல்லாவுடைய பேர் வேணாங்கிற, சஹாபாக்களுடைய பேர் வேணாங்கிற, ரசூலுல்லாவுடைய பேர் வேணாங்கிற, நீ இபிலிஸ் இல்லாம வேற யாரு வந்து கேட்டான். அதே மாதிரி உசாமா என்பவர் ரசூலுல்லாஹுடைய பேரப்புள்ள, மிக 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 ரசிக்க தகுந்த ஒரு மனிதன். சஹாபாக்கள்லயே அவ்வளவு அற்புதமான மனிதரை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹவே பார்த்து தன்னுடைய சொந்தக்கார பெண்ணுக்கு நீ உசாமாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அந்த பெண் சொன்னார், அவ்வளவு கருத்து கரிமுண்டமாக இருக்கிற அவனையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணே கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ஏற்கனவே திருமணத்தால பாதிக்கப்பட்டிருக்க, நீ உசாமாவை கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொன்னாங்க. அந்த பெண் மறுபடியும் கேட்டாங்க, உசாமாவையா கல்யாணம் பண்ணணும், கொஞ்சம் யோசனை பண்ணுங்களா. மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உசாமாவை தான் கல்யாணம் பண்ணணும். அப்ப அந்த பொம்பளை இறக்கப்பட்டு கீழே இறங்கி உசாமாவையா கல்யாணம் பண்ணணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடனே அதே தொனியில சொன்னாங்களா, உசாமாவை தான் கல்யாணம் பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கிறதுனால அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கு. கல்யாணம் பண்ண ஒரே மாசத்துல அந்த பெண் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், மதீனாவிலேயே என்னை தங்க தட்டில் வைத்து தாங்கிய முதல் மனிதனாக உசாமா இருந்தார். அவர் உதடு கருத்திருந்தது, முகம் கருத்திருந்தது, உடல் கருத்திருந்தது, ஆனால் உள்ளம் வெண்மையாக இருந்தது. அவ்வளவு லகுவான ஒரு மனிதனுடைய பெயரை ஒரு ஆள் வச்சிருக்கிறார். ஆனால் இவரு சரியான ஆள் தான். அதை பத்தி 1 மணி நேரம் கூட நான் பேசினேன். இந்த உசாமா இருக்கிறார, அமெரிக்காவால் அநியாயமாக சாகடிக்கப்பட்ட உசாமா இருக்கிறார, அவரு நல்ல மனுஷன் தான். அதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. தேவையில்லாம ஒரு விஷயத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, கிண்ட வேண்டியது. ஆனா இந்த அம்மாவுக்கு உசாமான்னா யாருன்னே தெரியல. அந்த அளவிற்கு இஸ்லாத்திலே நாம் பலகீனமானவர்களாக இருக்கிறோம், இஸ்லாமிய அடிப்படையே தெரியாம இருக்கிறோம். இந்த நேரத்திலே உசாமாவை கூப்பிட்டு எல்லாரும் சொன்னாங்களா, அந்த பாத்திமாவுக்காக நீ போய் பேசு, நீ சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. வளர்ப்பு மகன் ஜெயிதுடைய மகன் உசாமா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சொந்த மகன் இல்ல, வளர்ப்பு மகன் ஜெயிதுடைய மகன் உசாமா. அந்த உசாமா மெதுவா போனார். யார் ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்லணும். என்ன சொல்ல போற? இல்ல, அந்த பாத்திமா பின்த் கைஸுங்கிற அந்த மக்சூமி கிளையை சேர்ந்த பாத்திமா வந்து ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், நம்மளுக்கு வம்பு எதுக்கு, திருடிட்டான், அந்த திருட்ட பொருளை வாங்கிட்டு நம்ம விட்டுடலாமே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணெல்லாம் சிவந்து போய் உசாமா பார்த்து சொன்னாங்க, உசாமா நீ எந்த விஷயத்துல பேச வந்திருக்க? நீ மார்க்க விஷயத்திலையா? என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை வெட்டி இருப்பேன், மகங்கிறதுக்காக விட்டிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பம் என்பதற்காக எந்த சலுகையையும் எதிர்பார்க்காதவர்கள், எந்த சலுகையையும் விட்டு செல்லாதவர்கள். என்ன சொல்ல போனா, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உயர்வுக்கு மிக அதிகமாக நான் அல்லாஹ்வை பணிய வேண்டும் என்று சொன்ன ஒரே நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஈசல் போன்ற, இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலே சொல்ல போனால் வானத்திலிருந்து பெய்கிற தூறல் போல விழுகிற இந்த பசாதுகள் எல்லாம் அழிய வேண்டுமேயானால் பள்ளிவாசலுக்குள்ள நம்ம வரணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். சாதாரணமாக சாப்பிடுகிற போது வலது கையால் சாப்பிட வேண்டும். சாதாரணமாக செயல்களை செய்கிற போது பிஸ்மில்லாஹ் சொல்லி செய்ய வேண்டும். இதை நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். கல்யாண வீட்டுல இன்னைக்கு எந்த வீட்லயும் சாப்பாடு சரியாவே ஆகிறது இல்லை. கடைசியில பரிமாறுற பையங்கெல்லாம் விருந்தோசை தின்னுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு குழம்பி போறான். இன்னும் சொல்ல போனா முதல் பந்தியிலேயே சில பேர் ஆட்சியை போட்டு ஓடி போயிடுறது. விவரமான ஆளு முதல் 2 பந்தியிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நீ இப்போ உட்கார, நான் அப்புறம் உட்கார்றேன், கடைசி நேரத்தில் உண்மையில்லாம ஆக்கிடுவாங்க. இது ஏன் ஏற்படுகிறது? அந்த சாப்பாட்டு சட்டியை தூக்கி வைக்கும் போது ஒரு ஆலிசாவை போட்டு துவாவோதனும்னு நான் சொல்லல, தேவையே இல்லை. ஆனா எடுத்து வைக்கிறவங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி எடுத்து, அதைத்தான் துவாவுல சொல்றோம். யா அல்லாஹ் இந்த வீட்டினுடைய சாப்பாடு பரக்கத்தா இருக்கட்டும்னு சொல்றோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதை செய்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு செய்யுன்னு சொன்னாங்க. எனவே நாம் செய்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கு தனியா ஒரு சடங்கு தேவையில்லை.
அதை வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க தூக்கி வைக்கும் போது சொல்லலாம் இல்லையா, நான் பெரிய பண்டாரியாக்கும், நான் கை வச்சேன்னா விளங்கிரும் வேண்டிய எவன்னா சொல்றானா அந்த சாப்பாடு விளங்காமையே போயிடும். பிஸ்மில்லா என்கிற ஒரு வார்த்தை இல்லாத காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, இவ்வளவு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சகல பரிமாணங்களையும் கேட்பதற்காக அமைதியோடு உட்கார்ந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் என்னுடைய சலாத்தை சொல்லி 10 மணிக்குள்ள முடிக்கணும், நன்றி உரை இருக்கிறது, துஆ இருக்கிறது என்பதால் அதற்கு நேரம் ஒதுக்கி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக உங்களுக்கும் அதற்கு கருவியாக இருந்த அல்லாஹ்விற்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.